குட் ஈவினிங் கிராண்ட்மா கிச்சன். இன்னைக்கு என்ன பண்ண போற பாட்டி? உனக்கு என்ன வேணுமோ லேசியாக ஒரு எளிமையான முறையில் ஒரு கிரிப்ஸு, ஒரு பொட்டேட்டோ போட்டு ரைஸ் போட்டு ஒரு கிரிப்ஸ் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸ் சொல்லித்தரேன் உனக்கு என்னென்னு. அதுக்கு தேவையான பொருட்களை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாவு அரிசின்னு சொல்லுவோம், பொங்கலுக்கெலாம் போடுவோம் அந்த ரைஸு. அது வந்து ஒரு அழகாக எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மஞ்சள் பொடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா மஞ்சி போல் வேக வச்சுருக்கேன். இது தேவை. 2வது 1 அரிசி, 2வது பொட்டேட்டோ, 3வது பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு இவ்வளோ தேவை. பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஏன் பாட்டி நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடல? நான் போடாத காரணம், நீ வந்து ஸ்நாக்ஸாக தான் போட வேண்டியிருக்கா. ஸ்நாக்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும். அது வந்து எனக்கு டைம் இல்லை. நிறைய போட்டாச்சு, வீடியோ நிறைய போட்டாச்சு. இப்போ வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இப்போது நமக்கு தேவை. நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் எத்தனையோ பேர் இருப்பா. அவள் ரிலேஷனுக்கு அவளுக்கெலாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நிறைய போனால் தான், நிறைய பேர் வியூஸ் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து அது நல்லது. நான் வீடியோ போடுறதுக்கு யாராவது கமெண்ட்ஸில் என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா நான் போட ரெடி. நமக்கு தெரிஞ்சது போட்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ உனக்கு தேவையானது நான் போடுறேன், அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது கமெண்ட்ஸில் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்டால் தான் நம்ம போட முடியும். அதனால தான் போடலை. எல்லாம் கேட்கட்டும், நிறைய பேர் கேட்கட்டும், நம்ம போடலாம். இப்போ இதுக்கு பார்த்துக்கோ. இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். நல்லா வெழுமூணாக அரைச்சிடணும். ஓகேவா? ஜீரகத்தெல்லாம் இப்போ போட்டு அரைக்கக்கூடாது. அவ்வளோ. இது மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அதெல்லாம் கலந்துக்கலாம். உப்பையும் போட்டுக்கிறோம். இது தேவையான, இதுக்கு உப்பு, ரொம்ப உப்பு போட்டால் நல்லா இருக்காது. தேவையான கல் உப்பு போட்டு அரைச்சிடும். உருளைக்கிழங்கு அரிசி உப்பு போட்டு அரைச்சாச்சு. தண்ணியே விடலை. வெறும் அந்த அரிசியும் உருளைக்கிழங்குக்கு தண்ணி விட்டோன்னா நல்லா இருக்காது, தீர்க்க போயிடும். இந்த தண்ணி விட்டு வழித்து ஊற்றுற வேலையெல்லாம் வேண்டாம். அப்படியே விட்டுட்டு நல்லா இந்த கரண்டி போட்டு நல்லா இப்படி இது பப்புள்ஸ் வர மாதிரி சூப்பராக அப்படியே நல்லா கரண்டி போட்டு நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இந்த ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கணும். வெறும் அரிசி தான் அரைச்சிருக்கேன். அதில் வந்து தண்ணி கூட சொட்டு கூட விடலை. ஈர அரிசி தானே. உருளைக்கிழங்கு போட்டோன்னா பொறுமையாக தான் அரைக்கணும் மிக்சியில். குழந்தைங்களுக்கு வந்து இந்த லேஸு சாப்பிட்றாங்களா, லேஸு சொன்னேன், அந்த லேஸு டேஸ்ட்டு இது வரும். அதனால தான் இந்த இது நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருள். அரிசி, பச்சரிசி எப்போவுமே இருக்கும். பச்சரிசி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு எண்ணெயில் குண்டுன்னு விட்டோன்னா அழகாக பொம்புன்னு வரும். இந்த டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை சாஸ் இருந்தால் கூட தொட்டுன்னு சாப்பிட்றோம் குழந்தைங்க. ஸ்நாக்ஸு காலையில் ஸ்நாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். டப்பாவில் போட்டு உடம்புக்கு சத்தான உணவு. இப்போ எண்ணெயில் விடலாமா? இந்த மாதிரி கையால் எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஸ்பூனில் போட்டாலும் கரண்டியில் போட்டாலும் அந்த வடிவம் வர மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் பிடிக்கும். அப்படியே நான் தண்ணியே விட்டு அரைக்கல. இத்தனைக்கும் உருளைக்கிழங்கும் அரிசி போட்டு அரைச்சிட்டு போட்டால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு. கொஞ்சோண்டு நான் ஒரு கரண்டி, சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மைதா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரோ இல்லை மைதாவோ எது இருக்கோ போட்டுக்கோங்க. அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம அரைக்கிறதுனா என்ன அது வந்து கொஞ்சம் லூஸ் தன்மை கொடுத்துரும். ஊற வச்ச அரிசி தான், தண்ணி விடாமல் தான் அரைச்சோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செய்யறதுனால கொஞ்சம் சிரமத்தோடு அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும்.
சும்மா ஷைனிங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது ஒன்று எடுத்து பார்க்கலாமா? அருமையாக அப்படி போக வருது பாரு, சூப்பராக. அவ்வளோதான். மேலே கரகரன்றது உள்ள சாஃப்டாக இருக்கும், வெரி டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஜீரகம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, அரிசி. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த க்ரிப் கொடுக்கறதுக்காக. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நாங்கள் காட்டுறோம். பார்த்தீங்களா, எங்கள் பாட்டி இதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் இதை சாஸ் தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ.